வேர்ல்டு ரெடி பண்ணி நம்ம வந்து உள்ளே போய்கிட்ருக்கோம். இப்போ எல்லோரும் இன்றைக்கி லீவ் விட்ருப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதிகமாக வெயிலுக்கு போகாதீங்க, இது பண்ணாதீங்க, ஜாலியாக பார்த்து விளையாடுங்க அப்படின்ட்டு நானும் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூல் பிரின்ஸ்பாலும் சொன்னார், இதுமாரி எல்லா ஸ்கூல்லேயுமே அந்தமாரி நாங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சொன்ன மாரியே கரெக்டாக வீடியோ வந்துடும் கைஸ். சொன்ன வாக்கு மாறாது. ஆனால் எனக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் போயிட்டுனா தான் வாக்கு மாறுவேன். அதேமாரி இப்போ கேரம் போர்டு வீடியோ போட்டிருப்பேன், எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது நல்லாயிருக்கா என்ன ஏதுன்ட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இப்போ நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வரேன். நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கு வில்லேஜ் கிடச்சா நல்லா இருக்கும். கிடைக்கிட்டான்னு பார்க்கலாம். என்ன காய்ஸ், நடு ஐலாண்டில் இறக்கி விட்ருக்கானுங்க. இல்லை நாயமே இல்லை. சரி வாங்க, வந்து இங்கே ஒரு கோழி வெட்டுறோம். தலைவா 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 தேங்க்ஸ்ரா. அடுத்து இந்த மரத்தை வெட்டி நம்ம கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம வந்து நம்ம அந்த கண்டென்ட் சொல்லியிருப்போம். இப்போ அந்த கண்டென்ட் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் எப்போ வேணாலும் அந்த கண்டென்ட் போடுவேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு நம்ம இப்போ வந்து உயிர் வாழ போகிறோம். ஒன் டே இது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோமே, சேலஞ்சு மட்டும். ஒன் டே முடிஞ்சிட்டுனா இப்போ வந்து அடுத்தது இதாகிடும். ஒன் டே ஆகிற வரைக்கும் நான் வந்து விளாடுவேன். அடுத்த நாள் ஆகிட்டுனா விளாட மாட்டேன். இந்த மைன்கிராஃப்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் விளாட போகிறோம். அடுத்த நாள் வந்து பாட்டாக பிரிஞ்சு வரும். வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாம் பண்ணுறதுலாம் பாட்டாக வில்லேஜ் ஆச்சு. வாய் குழந்தை கைஸ் கொஞ்சம் நான் தெரில. பாட்டாக பிரிஞ்சு வரும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பண்ணிடி செத்துடலாம். அதான் டாங்கீஸ் வருது. ஐயோ மெசேஜ் வருது கைஸ். இதெல்லாம் நம்மளுக்கு சி டாங்கியா பிளாங்க். இதை எடுத்துக்கிட்டே இதை அப்படி கிராஃப்டிங் டேபிளில் செஞ்சு விட்டோன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் தான் கைஸ். அது இதுமாரியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிராஃப்டிங் டேபிள் தான். கிராஃப்டிங் டேபிளில் வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து இந்த இதே வரும். ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி இருக்குமே. இப்போ வந்து இதை வச்சு இந்தமாரி செஞ்சிங்கனாலே இதோ இந்தமாரி குச்சி வருதா, இந்த குச்சியை வச்சு இதோ இங்கே பாருங்க, இது செய்ய முடியும், இது செய்ய முடியும், நிறைய செய்யலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இது இல்லை. மரம் இல்லாத காரணத்துனா கிராஃப்டிங் டேபிளில் உடைக்கிறேன். என்ன பண்ணுறது தம்பி ஆடு தலைவா, உன்னை பண்ணாதான் எனக்கு வந்து கெட்டாக கிடைக்கும். அதனால அவனை கொன்றேன். இப்போ மன்னிச்சிக்கோ அடுப்பா. நீ அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கைஸ் இது நெதர் போர்ட்டல் தானே, போய் பார்க்கலாம். இதுதான் தெரியுது, போர்ட்டல் இருக்கிற மாதிரி மட்டும் தெரியுது. என்னன்னு போய் பார்ப்போம். என்னடா கைஸ் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் நான் கோடியில் பிறந்தோம் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே வில்லேஜ் கிடச்சிருக்கு. இதுமாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கேமில் அதுவும் சீடும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜுக்குன்னு உள்ள சீடு கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஒரு மைன்கிராஃப்ட் பெரிய கேம்னால அதையும் ஃபுல்லாக காப்பி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேமில் சீடே கிடையாது. ஃபஸ்ட்டு அப்படிங்கும் போது எனக்கு லக்கில் ஃபஸ்ட்டே வில்லேஜ் கிடச்சிருக்கு. ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்படி நான் அதை தெரிவிக்கிறதுனே தெரில. அதுக்குன்னு வில்லேஜ் கிடச்ச ஆர்வத்தில் ஆடக்கூடாது. நம்ம கொஞ்சம் வந்து அடக்கி தான் வாசிக்கணும். இருக்கிற லூட்லாம் அடிச்சுட்டு இந்த வீடு கட்டுறதும் ஒரு பாட்டாக வரும். நம்ம இங்கே தான் வீடு கட்டி வாழ போகிறதுனால அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்த போய் தேடி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னு தெரியலைங்க, ரொம்ப வந்து வாய் ஏன் ஆகுது பேசுறதுக்கு. எல்லோரும் மறக்காமல் நான் சொல்கிறது தான், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாரி. நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு செய்ய வேணாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு 4 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த வீடியோவே. காம்பஸ் கைஸ் எடுத்து வச்சுக்கலாம்.
வந்து நம்ம வந்து வில்லேஜர் வீட்லேருந்து பெட்டு திட்ட போகிறது கிடையாது, நம்மளே பெட்டு நம்ம செஞ்சு இது பண்ணிக்க போகிறோம். அதுதான் மற்ற இதாக இருந்தால் இப்போ வில்லேஜ் வந்துடுச்சு, மற்ற பிளேயர்ஸாக இருந்தாலும் இப்படிதான் நினப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வில்லேஜ் வந்துடுச்சு இனிமேல் எதுக்கு நம்ம இது செய்யணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணுது, ஏன்னு தெரியல, எனக்கு அப்படி தோணலை. அதனால் நான் ஃபுல்லாகவே நானே வந்து பெட்டு செஞ்சுருக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நம்ம வந்து அதை பண்ணியாச்சு. குழம்புக்கா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியாடா? அப்படியே இவனை பாருங்க, நான் வில்லேஜரே முடிஞ்சு போச்சுங்க. வில்லேஜரே அப்படியே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாரியே தான் இருப்பான் வில்லேஜரே. ஒரு நாள் எப்படா முடியும்னு இருக்கு கைஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் வீடியோ வந்து போகக்கூடாது. எப்படி இருந்தாலும் நீங்களாம் ஒரு நாளைக்கு வச்சா பார்க்க மாட்டீங்க, என்னடா அவன் இவ்வளோ நாளைக்கு போடுறான்ட்டு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதோட வந்து வீடியோவும் கம்மியாக இருக்கும்னு நான் பார்த்தேன். ஆனால் வந்து அது முடியாது போல். கொஞ்சம் எனக்காக பாருங்க கைஸ், கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு கமெண்டில் போட்டு விட்ருங்க. டிஎம்கேவா, டிவிகேவா, ஏடிஎம்கேவா, அந்தமாரி நிறையா இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். இதுமாரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு கமெண்ட்டை சொல்லி விடுங்க, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதோட வந்து இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் கமெண்டில் போட்டு விடுங்க. இப்போ ஃபர்னஸ் இங்கே இருக்குது, இந்த வீட்டில் நிறைய லூட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்போ வந்தாலுமே இந்த வீட்டில் வந்து லூட் இருக்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா நான் போன தாட்டி மைண்ட் கிராஃப்ட் விளாண்டும் போதே இந்த வீட்டில் வந்து லூட்லாம் இருந்துச்சு. மைண்ட் கிராஃப்ட் இப்போ ஏன் இந்த இதில் இஷ்யூவில் ஆயிடுச்சின்னு தெரில. இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து ஏறவே மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. ஏதோ இஷ்யூ இருக்குது கைஸ் ஃபோனில். அதனால் வந்து என்ன பண்ணுறது, வந்து மைண்ட் கிராஃப்ட்டை ஏற்றி விளாட முடியல. அதுமாரி ஒரு காப்பி வருஷன். ப்ரோ டைமண்ட் வச்சுருக்காரு தலைவர். அதான் சொன்னேன், இந்தமாரி வீட்டில் இருந்தால் லூட்டு செம்மையாக கிடைக்கும். இந்தமாரி பெட்டி உடச்சி வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வேணாம். நம்ம வந்து லூட்டை மட்டும் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான் கைஸ். மற்ற இதுவுமே இந்த வில்லேஜர்லேருந்து திருட வேணாம். ஏன்னா நம்மள மாரி இந்த வில்லேஜரும் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் வந்து கட்டியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இந்த நெதர் போர்ட்டலில் இது இருக்கும், அதெல்லாம் இதில் வேலை செய்தான்னு தெரியல உங்களுக்கு. வந்து நான் முடிஞ்சா இதில் வந்து க்ரியேட்டிவ் மோடு வந்து இருக்குது மைண்ட் கிராஃப்ட் மாரி, ஆனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வே தான் கைஸ். ஸோ பாருங்கள், கோல்டு இருக்குது, கோல்டை வச்சு பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே வந்து எதுவுமே மறந்துட்டேன். இது எல்லாருமே செய்யணும் பாருங்கள். நான் வந்து சாப்பாடே இல்லை, ஃபர்னஸ் செய்யணும், ஃபர்னஸ் செய்யறதை நான் மறந்துட்டேன். இந்த 4 தான் இருக்கே, அப்போ நான் செஞ்சே ஆகணும், செஞ்சால் தான் சாப்பிட்ணும். சூடு பண்ணி சாப்பிட்டா தான் கைஸ் நல்லாயிருக்கும். உண்மையாக இருந்தாலும் ரியலாக இருந்தாலும் ரா ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவே கெடுதலாகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்காது. அதனால் இங்கே ஒரு மைனிங்கை போட்டு வச்சுட்டானா, அந்த மைனிங்கை போட்டுட்டேன் பாட்டுக்கு. அவ்வளோதான், இது இப்போதைக்கு போதும். டக்குன்னு கிராஃப்டிங் டேபிளில் டக்கு சிப்புன்னு போடுவான், போட்டு வேறு இன்வெர்ட்ரிக்குள்ளே போய் கொஞ்சிட்டான். கிராஃப்டிங் டேபிள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி டக்குனு வேலையை முடிப்போம். ஃபர்னஸ் தூக்கி டக்குன்னு வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு இங்கே வந்து புக் பண்ணலாம் நம்ம. ஐயோ கட்டை வேறு, இங்கே தான் ஃபியூலு. இங்கே வந்து 6 வச்சுட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் வேறு ரூல்ஸ் மாரி. ஐயோ இது ஏன்னே தெரில கைஸ், ரொம்ப இதாக ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. தூக்கம் ரொம்ப கண்ணெல்லாம் கட்டுது. ஆனாலும் உங்களுக்காக நான் வாக்கு மாறாமல் போட்டுட்ருக்கேன் வீடியோவை. நைட்டாகி காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாட்டாக வரும், பாட்டு வரும், வந்து நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கோம் கம்பெனி போகணுன்னு நான் போடுவேன். நான் வந்து எதுக்கு போனேங்கிறத மறந்துட பாருங்க, இதுதான் ஒரு கடுப்பான விஷயமே. நான் வந்து அடுத்து இதை உடைக்கணும்னு சொன்னேன்னா, இது உடைக்கணுன்னா அடுத்தது வந்து இதோ இந்த பெட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சேன். கோல்டு ஃபுட்டு இதெல்லாம் என்னன்னு தெரில, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நான் கொடுக்குறானுங்கும் போது எடுத்து வச்சுக்கணும் கைஸ். அதுதான் பொறுத்த வரைக்கும், கேமை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டு எதாவது இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்பேன். அந்தாண்ட போய் பார்க்கும்போது ஏதோ ப்ரெட்டு செய்யறதுக்குலாம் ஏதோ செஞ்சு வச்சுருந்த மாதிரி தெரியுது. இங்கே இந்த இடத்துட்ட பெட்டை போட்டு தூங்க வேண்டியதுதான்.
நைட்டாக போகுது காய்ஸ். வீடியோ முடிகிற டைம் நெருங்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் வேறு கடைக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சு போடணும்னு நினைக்கிறேன். ஐயோ இதுக்குள்ளேயே போயிடுச்சு கைஸ். இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்குறனால தான் என்னத்த சொல்கிறதோ பாருங்க. இப்போ இதுக்குள்ளேயே போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. சாரி நெட்டு ஆன் வந்திருக்கு, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி கைஸ். போடு சாப்பிட வந்துட்டோ பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு இருக்காரு சூரியன் தலைவர். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம போயிட்டு டக்கு சிப்புன்னு வந்து இந்தமாரி அந்த ஃபுல்லாக இது எதோ சொல்லுவாங்க கோதுமையை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இதாகிடும். இங்கே வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண வர நம்ம இப்போதைக்கு வந்து வில்லேஜர் வீட்டுக்குள்ளே தான் தங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு வில்லேஜர் வீட்டில் தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு கட்டுறது ஒரு எபிசோடாக போடுவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, மைனிங் பண்ணுறது எல்லாமே எபிசோடாக பிரிஞ்சு வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்ம இங்கே பெட்டை போட்டு தூங்கிடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இப்போ இருட்டிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கூட டைம் வந்துடுச்சு. அடுத்தது பெட்டுக்கிட்ட ஏதாவது கிடச்சிதுனாலும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் போகிற இடத்துல. இப்போ வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சா அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது அந்தமாரி வீடியோக்குள்ளே போயிட்டு அடுத்தது இதை அந்தமாரி இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி தெரியும். நம்ம அதுவே வந்து இப்படி இருக்க பின்னாடி தெரியலான்னா அதுவே வந்து நீங்கள் இதில் போயிட்டு ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தெரியும். இதையே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு அவ்வளோக்கா மைன்கிராஃப்ட் விளாண்டு பழக்கம் கிடையாது. இப்போ தான் நான் விளாட ஆரம்பிக்கிறேன். அது மைன்கிராஃப்ட் கிடையாது ஃபஸ்ட்டு. இது மைன்கிராஃப்டோட காப்பி. இப்போ தான் நான் விளாட ஆரம்பிக்கிறேன். அதனால் எனக்கு இப்படி தான் விளாடுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே காய்ஸ், பாய் டேக் கேர்.